பொரியல்மா. மூடி போட்டு கொண்டு வரக்கூடாது. எடுத்துட்டு வரமா? எத்தனை தடவை சொன்னேன். அக்கா நீங்க உட்காருங்க, நான் பரிமாறேன். உட்காரு, சாப்பாடு. இல்லக்கா நான் பரிமாறேன், நீங்க உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், நீ ஐயோ நானே ஊத்திக்கிறேன். போதும் போதும் போதும், நீ அப்படியே உட்காரு. நீங்க சாப்பிடுங்க. விட்டா அக்காவுக்கு ஊட்டியே விட்டுரு போல இருக்கு. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ உட்கார்ந்துகிட்டு அந்த சின்ன பொண்ணை வேலை வாங்கிக்கிட்டு இருக்க. பாவம் சின்ன பொண்ணு, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அது. நீ வாமா, வா வந்து உட்காரு, வா. இல்ல பரவாயில்ல, வாமா. வேண்டாம். ஐயோ நீ உட்காருமா, வா வந்து உட்காரு, வா உட்காரு. உட்காரு உட்காரு உட்காரு, தைரியமா உட்காரு, பயப்படாத. சாப்பிடு. என்னடி அப்படி பாக்குற? என்னமோ அன்னைக்கு இந்த வீட்டுக்கே வரமாட்டேன், யார் மூஞ்சிலும் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாலே, இன்னைக்கு உட்கார வச்சு இந்த பொண்ணுக்கு இப்படி பரிமாறி கவனிச்சிட்டு இருக்காளேன்னு பாக்குறியா? ஏதோ கோவத்துல நான் அப்படி பேசிட்டு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தேன். நீயே மனசார இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு இருக்கும்போது நான் எதுக்காக ஆத்திரப்படணும்? அதான் திரும்பி வந்துட்டேன். இன்னையிலிருந்து பவித்ரா எனக்கு 2வது பொண்ணு. சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட நான் அப்படி நடந்துகிட்டதை எல்லாம் நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க. அம்மா, என்னால நம்பவே முடியலம்மா. சாப்பிடு. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன, ஏதாவது பணம் வேணுமா? அதெல்லாம் இல்லைம்மா, நம்ம வீட்டை பற்றி தாம்மா. நம்ம வீட்டுக்கு என்ன? இல்லை, நான் இந்த வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவ. நீ உப்பு தின்னு சோத்தை திங்க வேண்டியது தானே? அம்மா கிண்டல் பண்ணாதீங்கம்மா. என்னாலேயே இந்த வீட்டில் நடக்கிற அசிங்கத்தை பொறுத்துக்க முடியலையே, நீங்கள் எப்படிம்மா பொறுத்துக்கிறீங்க? சும்மா கேட்டம்மா.
என்ன என் பொண்ணு குத்துக்கல்லாட்டம் இருக்கும்போது மாப்பிள்ளை இன்னொருத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு, அதை சொல்றியா? ஆமாம்மா, போதா குறைக்கு பவித்ரா அம்மா வேற அவங்க அம்மாவை கூட்டு வந்து வச்சிருக்காங்க. அது கூட பரவாயில்லம்மா, சித்ரா அம்மா ஏதோ விவரம் தெரியாம ஐயா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறாங்கன்னா நீங்க எப்படிம்மா ஒத்துக்கிட்டீங்க? ஒத்துக்கலடி, ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பவித்ரா இந்த வீட்டில இருந்து பொணமா தாண்டி போவா. அதுக்கு தான் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். போய் வெந்நீர் போடு. அம்மா கடலை மாவு எடுத்து வைக்கட்டுமாம்மா? நான் என்ன வடையா சுட போறேன், சொல்றத மட்டும் செய் போ. சரிங்கம்மா. வருஷமா பிரிஞ்சிருந்தேன் என் புள்ள ஒரேடியா என்னை விட்டு போயிடுவானோன்னு பயந்துட்டேன். ஐயா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். ஐயா, ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. எனக்கு உன் ஞாபகம் தான் வந்து. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை வர சொல்லலான்னு இருக்கேன். என்ன அவன் என்ன பண்ணுவான்? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்றவளை என்னை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி என் ஷர்ட்டை பிடிப்பான். பிடிக்கட்டும். அப்போ பார்த்துக்கலாம். என்னம்மா அப்படி பார்க்க? தீபக் அடிபட்டு துடிச்சப்போ நீ துடிச்ச துடிப்பு இருக்கே, அது என்னையே புல்லரிக்க வச்சிருச்சு. நீயும் ரேகாவும் பேசினப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? ஆமா, தீபக்கோட அப்பா யாரு? சொல்லுமா, ஏன் தயங்குற? தீபக்கோட அப்பா யார்? புரியுதுமா, குழந்தைய கொடுத்தவன் இன்ஷியல் கொடுக்கல. ஓகே, இதெல்லாம் உன் பர்சனல் வாழ்க்கையில், அதை நான் கேட்க தயாரா இல்லை. அம்மா, முதல்ல அனாதன்னு சொல்லி தீபக் இந்த வீட்டுக்குள்ள வந்தான். இப்ப நீ நுழைஞ்சிருக்க. இந்த நாடகம் ஏன் சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போலான்னா? நிச்சயமா அப்படி இல்லைங்கய்யா. என் பிள்ளைய நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இத பாருமா, பெத்த பாசம் என்னங்கிறது எனக்கும் தெரியும். தீபக்கை என் பொண்ணு தான் பிள்ளையா வளர்க்குறான். நாளைக்கு நீ தான் அம்மான்னு சொல்லி அவகிட்ட வந்து அந்த பையனை பிரிச்சுட்டு போயிட்டீன்னா என் பொண்ணு தாங்க மாட்டாமா. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்.
பவித்ரா, அக்கா, இங்க வா. என்னக்கா? அவர் ரூம்ல இருக்காரு. இந்த பாலை கொண்டு போய் கொடு. பாலை கொடுத்துட்டு நீ அங்கே இருந்துடு. நான் பாலை கொடுத்துட்டு மாடியில் போய் படுத்துக்கிறேன். சொன்னா கேட்கணும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ புது பொண்ணுதான். போ. நில்லடி. ஏமா வந்துட்ட? அந்த ரூம்ல பெட் இருக்கே, அதுக்கு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கலாமே, அதையும் மிச்சம் வச்சுட்டு வந்த? எனக்கு புரிஞ்சு போச்சுடி. உன்னை செக்கப் பண்ண டாக்டர் உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தானே நீ இன்னொருத்தையும் உன் புருஷன் ரூமுக்கு அனுப்புன? அப்படி இல்லம்மா. அப்புறம் எதுக்கடி அவளை உன் புருஷன் ரூமுக்கு அனுப்புன? புருஷனுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண பொம்பளைங்களை பார்த்திருக்கேன். ஆனா புருஷனையே தியாகம் பண்ற அறிவு கட்ட பொண்ண இன்னைக்கு தாண்டி பாக்குறேன். அதுவும் என் வயித்துல பிறந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட கன்றாவியெல்லாம் நடக்கிறது பார்த்துக்கிட்டு என்னால பொறுத்துக்க முடியல. என்னால தாங்க முடியலடி சித்ரா. அம்மா, என்னோட நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியாதும்மா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? பவித்ரா அம்மா காஃபி கேட்டாங்கம்மா. குடு. நான் கொடுத்துட்றேம்மா. குடு.
அவ ரொம்ப டயர்டா இருக்கல்ல, இந்த பவுடரை கலந்து கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப தெம்பா இருக்கும். அம்மா பொய் சொல்றீங்கம்மா, வேற ஏதோ பவுடர் மாதிரி இருக்குமா? ஆமா, விஷம்தான் கலக்கிறேன். என்ன பண்ணணுங்கிற? பயமா இருக்குமா? உன்னை குடிக்க சொல்லலையே, அவளுக்கு எடுத்துட்டு போய் கொடுன்னு தானே சொல்றேன். அம்மா வேணும்னா அவங்கள வீட்டை விட்டே துரத்திடலாமா? வீட்டை விட்டு துரத்திடலாம். ஆனா மாப்பிள்ளை தனி வீடு பார்த்து அவளை எடுத்துட்டு போய் வச்சிடுவாரு. என்ன பண்றது? அவளை இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும். அதான் சரி. இந்தா எடுத்துட்டு போய் கொடு. போ. அம்மா காஃபி. நீ ரூம்ல வை, நான் வந்து எடுத்துக்கிறேன். அம்மா சூடு ஆறதுக்குள்ள குடிங்கம்மா. சரி. பலம் உடைத்திடும் பகை வரை